அந்த விஜயை எல்லா இடத்திலையும் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கலையே. அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. என்னடா பேபி, பசங்க தமாஷ் பண்றாங்க. நம்மளை கண்டு பயந்து பதுங்கி இருப்பானோ? அந்த புலி பதுங்கி இருக்கிறது பயந்து இல்லடா, பாயறதுக்காக. அது பாயறதுக்கு முந்தி நாம அதை சுட்டு கொன்னுட்டா ஏண்டா பேபி, அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி உனக்கு தெரியும்ல? யாரது? என்னம்மா? உங்க அண்ணன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிட்டு உங்க அண்ணிய ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாமா, இவன் என்ன கொலைய பண்ணாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட உங்க அண்ணன் இருக்க இடத்த சொல்லவே சொல்லாத. அப்படியா? இப்பவாவது சொல்றியா? சொல்லாத அம்மாடி, சொல்லாத. உன் கொழுந்தனுக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டியா? இப்ப என்ன நடக்க போது பாரு. ஏய், அவளை ஒண்ணு செஞ்சாத, அவளை ஒண்ணு செஞ்சாத. அவளை விட்டுடு சொல்லு, அவளை விட்டுடு சொல்லுப்பா, அவளை விட்டுடு சொல்லு. உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவளை மாப்பிள்ள அவிட்டுட்டேன், அப்புறம் என்ன பண்ணலாம்? ஐயோ ஐயோ, வேண்டாண்டா. அட பாவிங்களா, உங்களே எங்களை மாதிரி பொம்பளைங்க பெற்றாங்க. இந்த பாரு, அவளை ஒண்ணு செஞ்சிடாத. உனக்கு உனக்கு என் குழந்தை தான் இங்க கூட்டிட்டு வந்தா, நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அவளை ஒண்ணு செஞ்சிடாத, அவளை ஒண்ணு செய்யாத. விஜய், விஜய், தம்பி விஜய், விஜய், விஜய். வாங்க தம்பி, வாங்க, சீக்கிரம் வாங்க. உள்ள போங்க தம்பி, போங்க. உள்ள வராதீங்க அண்ணே. நானே கொடுக்குறேன். அண்ணி, அண்ணி, மருந்து சாப்பிடுங்க அண்ணி. தம்பி எங்கம்மா? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்க போயிருக்காரு. வணக்கங்க. வணக்கம். யாருமா நீ? அண்ணி, இவதான் ஜீவிதா. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேனே. ஓஹோ, நீதானா அது? உட்காருமா. இப்ப எப்படி இருக்கீங்க? என் ஜீவிதா, என்னோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறியா? நாட்டுல நடக்கிற தீய சக்திகளை எதிர்த்து போராடுற ஒரு மனுஷனுக்கு கழுத்தை நீட்டுறதுல நான் பெருமைப்படுறேன். நானும் இப்படி நினைச்சுதான் அவருக்கு கழுத்தை நீட்டினேன்.
இப்ப என் கழுத்தை பாத்தியா? புருஷன் உயிரோட இருக்கும்போது அவருக்கு பேரு பெருமை புகழ் கிடைக்கணுங்கிற பேராசையில புத்தி இழந்துடும். அப்புறம் அவரே இழந்துட்டு அவஸ்தைப்படுற. இதனால உங்களுக்கு எந்த விதத்திலயும் பெருமை குறைஞ்சு போகலக்கா? அப்போ இந்த பெருமையே போதும்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இவ என்ன நீ முடிவு பண்றது? இவங்க அப்பாவே முடிவு பண்ணிட்டாரு. அண்ணி, இனி நீங்க ஒண்ணுதான் பாக்கி. எனக்கு ஒரு ஆட்சேபணி இல்லம்மா. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் மாத்திரம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜீவிதா. கல்யாணத்துக்கு அப்புறமாவது தம்பியோட மனசை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ண. ஏன் சொல்றேன்னா, தப்பா நினைச்சுக்காத. என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதும்மா. இந்த லெட்டரை பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கி என் மடியில விழணும். என்னங்க? ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த முகமூடி கொள்ளக்காரனை எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமே வராத. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்னை கட்டி பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். இப்படிக்கு உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான். இது லவ் லெட்டர். இது லவ் லெட்டர். என்னங்க? என்னம்மா? எத்தனை நாளா நம்ம பெட்ரூம்ல ஃபேன் ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்காவது அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் என்ன செய்யறது? மறந்து போயிருது. இத பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன். போற வழியில அந்த எலக்ட்ரிஷியன் கொடுத்து உடனே வர சொல்றீங்க. என்ன? வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். இந்தாங்க, இத அந்த ஆள்கிட்ட கொடுத்து உடனே வர சொல்றீங்க. சரி. என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க? இது முகமூடி திட்டம். போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷியன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். இது எலக்ட்ரிஷியன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே, உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்போதே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன். சார், என்ன சார் இது? ஏய், எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார்? ஏய், கம்பை எடுத்த முட்டிக்கு முடி தட்டி விடுவேன். ஜாக்கிரதை. என்ன இது? என் மனசு திறந்து எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வா. வீட்டில் ஃபேன் ஓடவில்லை, உடனே வந்து அதை ரிப்பேர் செய்யவும். என்ன அது? அதுல எழுதிருக்கிறபடி நடக்க சம்மதமா? என்ன சம்பந்தமா? இருக்கிற வேலையை செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? வேணா குடு. என்னங்க என்னங்க? வாங்க வாங்க. அவர் வர சொன்னாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்னு. என்னங்க செய்யறது? அவரு சரியில்லைங்களே, அதனால தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூமா? வந்த உடனேயா பெட்ரூம்? ஏங்க, என்ன? தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? ஆ? நீங்க கதவை சாத்திட்டு தான் வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது? உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்திருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்சே, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிட்டுமா? எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேனை ரிப்பேர் பண்ண சொன்னா கட்டியா பிடிக்கிற ஒண்ணு? ஏங்க கிண்டலா பண்றீங்க? ஃபேனா ரிப்பேரா? ஏங்க, அன்பே ஆறுயிரேன்னு கடுதாசி எழுதி